கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கோயிலில் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாருமே தயாராகிட்டு எங்கே ராஜராஜன் குளத்தில் முழுக போனாரே இன்னும் காணுமே அப்படின்ட்டு மயிலும் ராஜாவும் தேடிட்டு வராங்க. அங்கே அவரை காணுமே அப்படின்னு கோயில் முழுக்க சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலையே, இங்கே கோயிலை சுற்றி தான் இருக்கணும், அவர் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பக்கமாக ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட எங்கள் மாமாவை பார்த்தீங்களா அப்படின்னோன்னு ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னு அடையாளம் சொல்ல உடனே ஆமாம் இந்த படிக்கட்டில் நின்றுட்டு இருந்தார். அவருக்கும் போலீஸுக்கும் ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயில் நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி ராஜராஜனை கேட்கும்போது இங்கே பக்கத்தில் தான் போயிருக்காரு, நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அதுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஸ்டேஷன் போகிறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டியை தான் காமிக்கிறாங்க. சிவனாண்டியோ போங்க போங்க, எப்படி போனாலும் அவன் இன்றைக்கி வெளியில் வரப்போகிறது இல்லை, பூஜையும் நடக்க போகிறது இல்லை, கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கார்த்தி எங்கள் மாமாவை இங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ யார் உங்கள் மாமா அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்க எல்லாத்தையும் சொன்னோன்னே ஆமாம் இங்கே தான் இருக்கார் அப்படின்னோடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுங்க, அவர் அனுமதிச்சாதான் பார்க்க முடியும் அப்படின்னோடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாரு கார்த்தி. இவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் சார் அப்படின்னோடனே என்ன உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற, போலீஸ்கிட்டே விதண்டதாவாதம் பேசிகிட்டு இருக்காரு, அதனால தான் உள்ளே பிடிச்சி போட்டான் அப்படின்னோன்னே எங்கள் மாமா அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் என்ன பொய்யாப்பா சொல்கிறேன், அவர் பேசினதுனால தான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம் நீ யார், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னோடனே அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கோயிலில் பூஜை இருக்குது, அவர் இந்த பூஜையில் கலந்துக்கணும், அவர் தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்டிப்பாக அவரை வெளியிலலாம் விட முடியாது, போலீஸ் மேலேயே கை வச்சுருக்காரு, எப்படி விட முடியும் அப்படின்னோடனே மன்னிச்சிருங்க, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு போனோம் அப்படின்னோடனே சரி பேசிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னே என்னமாமா நடந்துச்சு, ஏன் இப்படியெல்லாம் ஆணுச்சு அப்படின்னு கேட்டோன்னே நான் ஒன்றுமே பண்ணலை, நான் குளத்தில் முழுகிட்டு வரலான்னு தான் போனேன், ஆனால் இந்த போலீஸ் ஏதோ யாரோ பிளான் பண்ண மாதிரி என்கிட்ட நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளுங்க எல்லாரையும் தப்பாக பேசினார். தப்பாக பேசவும் நான் என்ன பண்ணேன், கோபத்தில் அவர் சட்டையை பிடிச்சிட்டேன், வேணும்னே அவர் வார்த்தை கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னோடனே உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் இது வேணும்னே அவர் நான் எதுவுமே சொல்லாத போதே அவரே பிரச்சனை பண்ணார், அதனால் ஏதாவது இந்த பூஜையில் நடக்கக்கூடாதுன்னு யாரோ ஏதோ பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல அங்கே பூஜைக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க, உங்களை தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் முதல்ல நீங்கள் உங்களை வெளியில் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாமீனில் வெளியில் எடுத்துடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே நான் வரலனாலும் பரவாயில்லப்பா, ஆனால் இந்த பூஜை மட்டும் நிற்கக்கூடாது, நீயாவது எப்படியாவது நடத்தி முடிச்சிரு அப்படின்னோடனே கண்டிப்பாக உங்கள் கையால் தான் இந்த பூஜை நடந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு.